பாண்டவாஸ் கூட இருக்கிற பிராமின்ஸ் டெய்லி யாகம் பண்ணுவாங்க. அந்த யாகத்தை பண்ணுறதுக்கு குச்சிகள் தேவை. அந்த குச்சிகளை ஒரு நாள் மான்கள் எடுத்துக்கிட்டு ஓடிடுறாங்க. அதனால் அந்த பிராமின்ஸ் யுதிஷ்டர்கிட்ட வந்து, நாங்கள் எப்படி யாகம் செய்கிறது, அந்த குச்சிகள் எல்லாத்தையும் மான்கள் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு யுதிஷ்டர், நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் பாண்டவா பிரதர்ஸ் 5 பேரும் போயிட்டு அந்த மான்கள் கிட்ட இருந்து அந்த குச்சிகளை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மான்களை தேடுறாங்க, மான்களை கண்டே பிடிக்க முடியல. சூடு வேற பயங்கரமாக இருக்குது, தண்ணி தாகமாக எடுக்குது. அதனால் யுதிஷ்டர் நகுல் கிட்ட, நகுல் பக்கத்தில் ஏதாவது ஏரி இருக்கா, தண்ணி இருக்கான்னு போய் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. நகுல் போகிறாரு, ஒரு ஏரியை கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஏரியை பார்த்த உடனே தண்ணி குடிக்கலான்னு ஆசைப்பட்டு தண்ணி கிட்ட போகிறாரு. ஒரு யக்ஷா மலை சைஸுக்கு இருக்கிறவர் அங்கே வந்து, குடிக்காத, நான் கேட்குற கொஷின்ஸுக்கு நீ பதில் சொன்னாதான் இந்த தண்ணியை குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நகுல் அந்த யக்ஷா சொல்கிறத காதிலே வாங்கிக்கல. அவர் மட்டும் தண்ணியை குடிக்கிறாரு, சோக் ஆயிட்டு அங்கேயே செத்து போகிறாரு. இப்போ நகுல் போய் ரொம்ப நேரம் ஆகுதே, சகாதேவ் நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு யுதிஷ்டர் சொல்றாரு. சகாதேவ் போறாரு, ஏரியை பார்க்கறாரு, தண்ணியை குடிக்கிறதுக்கு போறாரு. அப்ப அதே யக்ஷா மறுபடியும் வந்து, நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொன்னதுக்கு அப்புறம் தான் தண்ணி குடிக்கணும்னு சொல்றாரு. ஆனா சகாதேவும் அந்த யக்ஷா சொல்றதை கேட்காம தண்ணியை குடிக்கிறாரு. அவரும் அங்கேயே செத்து போறாரு. இதே மாதிரி பீமும் அர்ஜுனும் வராங்க, அவங்களும் அந்த தண்ணியை குடிக்கிறாங்க, செத்து போயிடுறாங்க. இப்ப யுதிஷ்டரே வந்து பார்த்தா தன்னோட 4 பிரதர்ஸும் அங்க செத்து கிடக்குறாங்க. யார் என்னோட பிரதர்ஸை சாவடிச்சது அப்படின்னு கேட்டதுக்கு யக்ஷா வந்து, நான் தான் அவங்கள சாவடிச்சேன், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவங்க தண்ணியை குடித்தாங்க, உனக்கு உன்னோட பிரதர்ஸ் வேணும்னா நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், நான் உங்கள் பிரதர்ஸை உயிரோட விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. யுதிஷ்டரும் சரி ஓகே, நீங்கள் என்ன கொஷின்ஸ் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த யக்ஷா கேட்குறாரு, காற்றை விட ரொம்ப வேகமானது எது அப்படின்னு கேட்டதுக்கு யுதிஷ்டர் நம்மளோட மைண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது புல்லை விட அதிகமாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டதுக்கு யுதிஷ்டர் சொல்கிறாரு, நம்மளோட தாட்ஸ். ஒரு மனிதன் பாப்புலராக ஆவது எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு, யார் ஈகோ இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் மக்களோட ட்ரஸ்ட்டையும் சப்போர்ட்டையும் சம்பாதிக்க முடியும், அதனால் அவங்க பாப்புலர் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி ஒருத்தர் வெல்த்தியாக ஆக முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு யுதிஷ்டர் சொல்கிறாரு, தான் கையில் இருக்கிற சொத்துக்கள் பணம் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்க தான் வெல்த்தியாக ஆவாங்க அப்படின்னு பதில் சொல்கிறாரு. அடுத்தது, இந்த உலகத்துல யார் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான பர்சன்னு கேட்டதுக்கு யுதிஷ்டர் சொல்கிறாரு, யாருக்கு கடன் இல்லையோ, இருக்கிற பணத்தை வச்சு ஒரு சிம்பிளான வாழ்க்கை வாழ முடியுமோ அவங்க தான் சாட்டிஸ்ஃபைடான பர்சன் அப்படின்னு பதில் சொல்கிறாரு. எல்லா கேள்விக்கும் சூப்பராக பதில் சொன்னதுனால யக்ஷா ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. யுதிஷ்டர் கிட்ட, நீ ரொம்ப சாமர்த்தியமான ஆளு தான், ரொம்ப புத்திசாலி தான் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இப்போ நான் ஒரே ஒரு பிரதரை உயிர் பொழைக்க வைக்க முடியும் அப்படின்னா நீ யாரை கேட்பேன்னு சொன்னதுக்கு